அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் அப்படியே இருக்கேன் சகோதரர்களே. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு புதுவிதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நான் காமிக்கிறேன். அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம, ஓகேங்களா? துபாயில் வில்லாலாம் இப்படி தாங்க இருக்கும், பாருங்கள். இப்படி இருக்குது பார்த்தீங்களா? வில்லாலாம் இப்படி தான் இருக்கும் துபாயில். சிட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த ஏரியா. அதனால தான் கார் பார்க்கிங் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பாக்ஸில் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கலாம். மணி ஒரு 6:30 இருக்குங்க, 6:30 மணி இருக்கும். அதேமாரி பார்க்கிங்க்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது 1 மணி நேரத்துக்கு 10 திராம்ஸ் வாங்கிக்குவாங்க காருக்கு. ரெண்டெல்லாம் இருக்குது, மந்த்லி ரெண்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியும் பார்க்கிங் பண்ணிக்குவாங்க. செக்யூரிட்டி செக்கப் அது பார்த்தீங்களா? ஸ்பேஸ் அவைலபிள் 57 ஸ்பேஸ் இடம் இருக்குன்னு போட்டிருக்கு. இது கார் பார்க்கிங் ஏரியா. நம்ம போயிட்டுருக்க இடம் அல்மனார் சென்டர் தான் போயிட்டுருக்குங்க. காமிக்கிறேன், ஓகேங்களா? பக்கத்துலேயே பள்ளியாசம் இருக்குது. நம்மூர் மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. மரம் கொஞ்சம் காலை நேரமாக இருக்க, கொஞ்சம் இதுவாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்க, அல்மனார் சென்டர். இது எந்த இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்குன்னா, ஹோர்லண்ட்ஸ் இருக்குல்ல, ஹோர்லண்ட்ஸ்லேருந்து நம்ம இந்த பக்கம் மீன் மார்க்கெட் சைடு வரும்போது அந்த மிடில் லெவல்லே இருக்குது. இங்கே பயானு, பிள்ளைங்களுக்கு, சில்ட்ரனுக்கு இஸ்லாமிக் எஜுகேஷன் கொடுக்கறது அதெல்லாம் நடக்கும் இங்கே. அல்மனார் இஸ்லாமிக் சென்டர். இது ஒரு இன்ஸ்டியூஷன், இஸ்லாமிக் எஜுகேஷன். அங்கே தான் நம்ம போக போகிறோம். லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்களா? இந்த பக்கம் ஹோர்லாண்ட்ஸு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் போனால் நம்ம மீன் மார்க்கெட் போகலாம். பெரிய மீன் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டு காமிச்சிருக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே. அந்த மீன் மார்க்கெட் நம்ம உள்ளே போக போகிறோம், ஓகேங்களா? இது அனைத்திற்கும் சொந்தக்காரன், இதை எனக்கு வழங்கியவன் அல்லாஹ் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அகீதாவே இதுதான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே அல்லாஹ் எதனை கட்டளையிடுகிறானோ பொருளாதாரத்தில் அதை கொடுக்க வேண்டும், அதை சரியான முறை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு முஃமினுடைய கடமை. நீங்கள் வாரிசு உரிமை சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒருவர் சொத்துக்களை விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் அடுத்த கணம் அது அல்லாஹ்வுடையதாக மாறுகிறது. அல்லாஹ் கணக்கிடுவான். அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அதே போலத்தான் அந்த சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான அநீதமும் யாரும் இழைக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. இப்போ பொருளாதாரத்தில் இந்த ஜகாத் என்பது மிக முக்கியம். ஒருவர் அந்த நிசாபை அடைந்து விட்டால் வருடம் கணக்கிட்டு அந்த ஜகாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த 8 மக்களுக்கும், 8 கேட்டகரியான அந்த மக்களுக்கும் அதை கொண்டு சேர்ப்பதை இஸ்லாம் ஃபர்தாக கடமையாக மாற்றுகிறது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத். அவர் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். வர்கஉ, நீங்கள் ருக்கூ செய்யுங்கள். மஅ ராகிஈன், ருக்கூ செய்பவரோடு கூட, ருக்கூ செய்யக்கூடியவர்களுடன் நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள்.
ருக்கு செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் ருக்கு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். நான் தொழுகிறேன் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம், ஒரு அடிப்படை. அதே போல ஜக்காத் கொடுக்க வேண்டும், அதுவும் ஒரு முஃமினுடைய அடையாளம், ஒரு முஃமினுடைய அடிப்படை. அல் குர்ஆன் இதனை எல்லாம் சொல்கிறது. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பமாக ஜக்காத்தை தடுக்கக்கூடியவர்கள், ஜக்காத் கொடுக்காமல் இந்த உலகத்தில் பொதும்போக்காக அலட்சியமாக அதை ஒரு கேர்லஸாக எடுக்கக்கூடியவர்களுக்கான தண்டனையை அல் குர்ஆன் வழியாக இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஒருவர் இந்த ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ, உலகத்தில் அல்லாஹ் விதித்த, அல்லாஹ்வின் தூதர் விதித்த நிசாபை அடைந்தும் உலகத்தினுடைய ஆசை மோகமும் பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும், பொருளாதாரத்தை கொடுத்தால் நான் சம்பாதித்த பொருளாதாரம் இதை கொடுத்தால் குறைந்து விடும் என்று சொல்லி சேகரித்து சேகரித்து வைக்கிறார்களே, அல் குர்ஆன் சூரா தௌபாவுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة, யார் ஒருவர் எவர் சேமிக்கின்றார்களோ, அல்லாஹ் சொல்கிறார் யக்னிஸூன் கன்ஸ், பொக்கிஷமாக எவர் ஒருவர் ذهب وفضة, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிக்கிறார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா, சேமிப்பார்கள் ஆனால் அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க மாட்டார்கள். தங்கத்தை சேமிப்பது, வெள்ளியை சேமிப்பது, அவர்கள் ஒரு பொழுதும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த தங்கத்தையும் அந்த வெள்ளியையும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் சேமித்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அதீம், அவர்களுக்கு வேதனை, தெளிவான வேதனை இருக்கிறது என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு நற்மாராயம் கூறுங்கள். நாளை மறுமையில் அந்த கால்நடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷரிலே கொண்டு வருவார். ஒட்டகத்தினுடைய உரிமையாளர், ஆட்டுடைய உரிமையாளர், மாட்டினுடைய உரிமையாளர், இவர்கள் அனைவருமே நாளை மறுமையில் மஹ்ஷரிலே கொண்டு வரப்படுவார்கள். அவருக்கு பின்னதாகவும் அந்த கால்நடைகள் அழைத்து வரப்படும். உலகத்தில் அந்த கால்நடை இருப்பதை போல அந்த மஹ்ஷரில் அது இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கால்நடைகளை கொழுக்க வைப்பான். கொழுக்க வைத்து அவன் மஹ்ஷர் எழுப்பப்படும் பொழுது அவனால் எழுந்து நிற்க முடியாது, குப்புற படுத்து கிடப்பான். அவனுடைய கால்நடைகள் எல்லாம் அவனை மிதித்து மிதித்து அவனை கடந்து செல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த விசாரணை ஆரம்பமாகும் வரை, அல்லாஹ்வின் விசாரணை ஆரம்பமாகும் வரை அதே வேதனை அவனுக்கு கொடுக்கப்படும். விசாரணை எப்ப ஆரம்பமாகும் தெரியாது. மறுமையுடைய ஒரு நாள் உலகத்தோடு கணக்கிட்டால் 50,000 வருடம் மறுமை. நான் நினைக்கிறோம் மறுமை என்றால் ஒரு நாள் என்று. இல்லை சகோதரர்கள், நீண்ட காலம் அந்த மஹ்ஷர் நிற்க வேண்டும். நீண்ட காலம் அல்லாஹ் விசாரணை எதிர்பார்த்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரையும் அங்கே நாம் பார்ப்போம். உலகத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய நிலைகள் எல்லாம், சில மக்கள் நல்ல ஒளி நிறைந்த முகத்தோடு மஹ்ஷர் வருவார்கள், வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக வருவார்கள், சந்தோஷத்தோடு வருவார்கள், குடும்பத்தோடு வருவார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷில் அவர்கள் இருப்பார்கள். காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 7 கூட்டத்தார் உங்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். காரணம், ஒரு நாள் அல்ல, 50,000 வருடம் நீங்கள் அந்த சூரியன் நிற்க வேண்டும். எனவே அந்த 7 கூட்டத்தார் ஒருவராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அந்த சூரியனில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கணக்கு அல்லாஹ் 50,000 வருடம் அல்லாஹ் பேசாமல் இருப்பான், விசாரணை ஆரம்பிக்காமல் இருப்பான். மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். போதையின், பாவத்தின் போதையில் உலகத்தில் செய்த அநீதங்கள், தவறுகள், உலகத்தில் செய்த ஹக்கு மோசடிகளை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பான். சகோதரர்கள், யோசித்துக் கொண்டிருப்பான். மஹ்ஷரில் நான் என்ன செய்ய போகிறேன்? யார் இருக்கிறார்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. யௌம யஃபிரு, தலைதிரிக்கப்படுவான், பின்கால் பிறந்தலை அடிக்கும் அளவிற்கு. ஏழைகள், வறுமை உச்சியில் இருக்கக்கூடிய, தினசரியாக கையேந்தக்கூடிய மக்கள், இவர்கள் ஜக்காத்துக்கு எலிஜிபிள். நான் ஜக்காத்தை எனக்கு கடமையாகிறது என்று சொன்னால், நான் அதை கணக்கிட்டு அந்த பொருளாதாரத்தை எடுத்து வருகிறேன் என்று சொன்னால்,
அல்லாஹ் சொல்கிறான், அதில் முதலாவதாக ஏழைக்கு நீ கொடுக்க வேண்டும். ஏழைக்கு நீ அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வல் மசாக்கீன், மசாக்கீன்கள் மிஸ்கீன்கள், அவர்களுக்கு கொடுக்க. மிஸ்கீன் என்றால் யார்? தினசரி ஊழியம் செய்கிறார், தினசரி கூலி வாங்குகிறார், ஆனால் அந்த பொருளாதாரத்தினூடாக அவர் செலவுகளை சமாளிக்க முடியவில்லை. அவர் தினசரி நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பார்கள், சம்பாதிப்பார்கள், ஆனால் அவர்களால் பொருளாதாரத்தை சரியான முறையில் அவர்கள் அதை சூழ முடியாது. பல கஷ்டங்கள், அதை தாண்டிய கஷ்டங்கள் அவருக்கு வரும். மிஸ்கீனாக இருப்பார். ஸோ அவருக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத் வசூலிக்க கூடியவர்கள். ஜக்காத் வசூலிப்பாங்கல்ல, இதற்கென்று ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்ல ஜக்காத் வசூலிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஜக்காத்தை, அந்த பணத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் இஸ்லாத்தின்பால் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஒருவர் இஸ்லாத்திற்குள்ளே வர வேண்டும், ஈடுபாடோடு இருக்கிறார். நான்காவது தரப்பு மக்கள் ஈடுபாடோடு இஸ்லாத்தின்பால் மிக நெருக்கமாக இருக்கிறார், இஸ்லாத்தின்பால் வர வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும், அவர் அந்த எலிஜிபிள் கேட்டகரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறார். எனவே அவருக்கு இந்த ஜக்காத்தை கொடுத்தால் அவர் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவார் என்ற காரணத்திற்காக அவருக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக வஃபிர் ரிகாப், இன்னும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு அந்த ஜக்காத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் கடனாளிகள், ஆறாவது மக்கள் யார்? கடனாளிகள். உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர் கடனாளியாக இருப்பார். அந்த கடனாளிகளுக்கு ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். வஃபி சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்கள், நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அந்த ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். ஒபினி சபீல், இன்னும் வழிபோக்கர்கள், அகதிகளாக ஊர்ல நல்லா வாழ்ந்திருப்பார், திடீரென்று ஒரு வறட்சியின் காரணமாக பயணியாக நாடோடியாக மாறக்கூடியவர்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். இந்த 8 மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் பதிவு செய்து சொல்கிறார், இவர்கள் 8 பேர் தான் எலிஜிபிள். என்னுடைய ஜக்காத் போய் சேரக்கூடிய மக்களாக அல்லாஹ் பதிவு செய்யக்கூடியது இவர்கள் தான். இந்த 8 கேட்டகரி மக்கள், முதல் யார்? முதல் யார்? ஏழைகள். இரண்டாவது யார்? மிஸ்கீன்கள். மூன்றாவது யார்? அலைஹா. நான்காவது யார்? இஸ்லாத்தின்பால் நெருக்கமானவர்கள், இஸ்லாத்திற்குள்ளே வர வேண்டும் என்று ஆசையோடு இருக்கு. நம்ம நிறைய பேர் நம்ம மக்கள் இருப்பாங்க, இஸ்லாத்தை படிக்க வேண்டும், இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஜக்காத் பணம் சேரும் பொழுது அவர் என்ன நினைப்பார்கள்? மாஷா அல்லாஹ், ஒரு பொருளாதார கட்டமைப்பு, எப்படி பொருளாதாரம் இளைஞர்களிடத்தில் செல்ல வேண்டும் என்று இறைவன் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறான் என்கிற ஒரு 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 புரிதல் அவர்களுக்கு வரும். எனவே அவர்களுக்கு இந்த ஜக்காத்துடைய பணத்தை நாம் கொடுக்கலாம். ஐந்தாவது அடிமைகளை விடுதலை செய்வதற்கு. ஆறாவது கடனாளிகள். ஏழாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்கள், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள். எட்டாவது வழிபோக்கர்கள். 8 பேரும் ஜக்காத்திற்கான மக்கள். இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் வழியாக நமக்கு சொல்கிறார்.